ஒரு வாழைப்பழத்தை தோலை உரித்து வைங்க தட்டில், அது பக்கத்துலேயே ஒன்றை உரிக்காமல் வைங்க. இன்றைக்கி சாயந்தரம் உரித்து வச்சுட்டு நாளை சாயந்தரம் அந்த பழங்களை ரெண்டையும் பாருங்களேன். அது ஏன் வீணாக போச்சு? உரித்ததால் போச்சு. உரித்ததுனால வீணாக போச்சு. அப்போ உரிக்காமல் முழு பழமாக இருந்தால் நீங்கள் நான் எப்படி இருக்கணும்? முழு பழமாக இருக்கணும். தோலை உரிச்சிடக்கூடாது. நம்முடைய உயிர் என்கிற தோல் இந்த உடம்புல போர்த்தப்பட்டு இருக்குது. தோலை உரிக்கிற மாதிரி உயிர் பிரிஞ்சு போச்சுன்னா வாழைப்பழம் கேட்ட மாதிரி இந்த உடம்பு என்ன ஆகிடும்? கெட்டு போயிடும். உயிர் தான் இந்த உடம்புக்கு தோலே. ஆனால் சொல்லுவார் தோலை உரிச்சிருவான்வார். எங்கே உரிக்க சொல்லுங்க பார்ப்போம். எல்லா தோலும் எதுக்காக கருவிக்கு பயன்படுது. சுத்தமாக இந்த மனிதன் தோல் எதுக்கும் பயன்படாத தோல். இந்த தோல் கருவி கூட ஒன்றும் செய்ய முடியாது. நினச்சி பார்த்தா கேவலமாக இருக்குது நமக்கே நாமம் இல்லை. ஆக இங்கே அழகாக எழுதுறாரு இல்லை, எப்படிப்பட்ட மருந்து எங்கே இடத்துல நிறைஞ்சிருக்கான் அந்த மருந்து. பிறப்பை ஒழிக்கும் மருந்து. நான் 100 வருஷம் இருக்கணுங்க, ஏதாவது மருந்து இருக்கா? மருந்து இருக்குங்களா? உங்களை தான் கேட்குறேன். ஒரு 120 வருஷம் வாழற மாதிரி மருந்து இருக்குங்களா? மருந்து இருக்குங்களா? இந்த மருந்து சாப்பிட்டா 100 வருஷம் இருக்கலாம். நீங்கள் எந்த மருத்துவரை வேணாலும் கேளுங்க, என்ன மட்டும் கேட்டுறாதீங்க. ஏன்னா அதுக்கு மருந்து இல்லைன்னு எனக்கு தெரியும். அதுக்கு மருந்து இல்லை. மருந்து எங்கே இருக்கு? நமக்கு உள்ளே இருக்கு. நம்ம அனுப்பும்போதே அந்த மருந்தையும் வச்சுத்தான் அனுப்புகிறான் கடவுள். அந்த இயற்கை நமக்கு கட்டு சோறு மாதிரி கட்டி தான் அனுப்பிச்சிருக்கிறார். அது நம்முள்ளே இருக்கு. ஒரு மருந்து 2 மருந்து இல்லை, ஏகப்பட்ட மருந்துகள் இருக்கு உள்ள. இந்த உலகத்தில் என்னெல்லாம் எடுத்து நாம் மருந்து பண்ணிகிட்டு இருக்கோமோ எடுக்காமலே உள்ள நாம் எடுக்க வழி தெரியல. இரும்பு அரைச்சி மருந்தாக்கு அயச்சந்தரம். இதில் இரும்பு விளையுது. லிவர்னு சொல்கிறோமே, என்னது அது? லிவர்னா என்னங்க? கல்லீரல், மண்ணீரல், கணையம், இங்கெல்லாம் என்ன விளையுது? இரும்பு விளையணும். இரும்பு அங்கே குறைஞ்சதுன்னா நம்ம உடம்பு போச்சு. இரும்பு குறைஞ்சதுன்னா போச்சு. இந்த உடலில் தங்கம் விளையிற இடம் இருக்குது, வெள்ளி விளையிற இடம் இருக்குது. நாம் அங்கே போகல. அது குறையிறதுனால அந்த சத்தை இந்த உடம்புக்கு கொடுக்க கற்றுக்கிட்டு இருக்கிறாங்க. தங்க பஸ்மம் சாப்பிடு, வெள்ளி பஸ்மம் சாப்பிடு, ஐச்சந்திரன் சாப்பிடு. பெருமானே எழுதுறாரு, அயம்பொலி செந்தூரங்களை உண்ணுதல் வேண்டும்ன்றார். சரியாக முடித்தவங்க கிட்ட கேட்டு வாங்கி சாப்பிட்லாம். முடிக்காதவங்க கிட்ட சாப்பிட்டோன்னு வச்சுங்க உடம்பு போயிடும்.